டிராகோ லிசர்ட் இது ஒரு பறக்கக்கூடிய பல்லி. இதுக்கு ரெக்கெல்லாம் கிடையாது, ஆனால் இதோட ரிப் போன் விங் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதை யூஸ் பண்ணி இது மரத்துக்கு மரம் கிளைட் பண்ணும். பறக்கும்னா பறவை மாதிரி பறக்காது, ஜஸ்ட் கிளைட் பண்ணும், அவ்வளோதான். அதோட தொண்டைக்கு கீழே ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அது கிளைட் பண்ணுறப்ப எந்த டைரெக்ஷனில் அது போகணுன்றதை கண்ட்ரோல் பண்ணும். இதால் ஒரே ஜம்பில் ஆல்மோஸ்ட் 30 மீட்டர்ஸ் வரைக்கும் கிளைட் பண்ணி போக முடியும். மேல் லிசர்ட் பார்க்குறதுக்கு ஆரஞ்சு, ரெட், எல்லோ கலரில் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுவே ஃபீமேலை பார்த்தீங்கன்னா ஒரு டல்லிஷ் கிரே கலரில் அந்த சுச்சுவேஷனுக்கு கேமஃப்ளாஜ் ஆகிற மாதிரி இருக்கும். மேல் லிசர்ட் பயங்கர ஆக்ரோஷமாக எல்லையை பார்த்து காக்கும். இதுங்களுக்கு எல்லைன்றது ஒரு மரம். ஒவ்வொரு லிசர்டும் ஒவ்வொரு மரத்தை கண்ட்ரோல் பண்ணும். இதுங்களோட ஃபுட் டயட்டில் முக்கியமாக இருக்கிற ஒன்று பூச்சிங்க. அந்த பூச்சிங்க எந்த மரத்தில் அதிகமாக இருக்கோ அந்த மரத்தை கேப்சர் பண்ணி டாமினண்ட்டான மேல் ரூல் பண்ணும். தன்னோட வாழ்நாளில் பெரும்பாலான நேரத்தை மரத்தில் தான் கழிக்கும். ஏன்னா தரைக்கு போச்சுன்னா வேறு ஏதாச்சும் பெரிய பறவைங்களுக்கு இரையாகிற ஆபத்து இருக்குது. என்ன தான் ஆபத்து இருந்தாலும் ஃபீமேல் முட்டை விடுறதுக்கு கீழே வந்து தான் ஆகணும். ஃபீமேல் மரத்தை விட்டு கீழே வந்து 4லேருந்து 5 முட்டையை விட்டுட்டு உடனே மரத்து மேலே ஏறிடும். ஒரு 4-5 வாரத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன பல்லி வெளில வரும். அதுக்கு இதோட அப்பா அம்மாலாம் எதுவுமே தெரியாது. அதோட வாழ்க்கையை அதுவே பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு செல்ஃப் மேடாக தான் பிறந்திருக்கும். டிராகோ லிசர்ட்ஸோட குட்டிங்களோட சர்வைவல் ரேட் ரொம்ப கம்மி. இருக்கிறதுலே ரொம்ப திறமையான குட்டிங்க மட்டும்தான் அடல்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு மரத்தை கேப்சர் பண்ணி ரூல் பண்ணி அடுத்த சைக்கிளை கண்டினியூ பண்ணும்.